10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning, student. Today we discuss about class aves. Aves are commonly known as birds. நம்ம பேர்ட்ஸை பற்றி நிறைய தெரியும். பேர்ட்ஸில் there are two type of birds இருக்குது. ஒன்று வந்து பறக்கக்கூடியது, இன்னொன்று சில டைப் வந்து பறக்காத பேர்ட்ஸ், பறக்க முடியாததையும் நம்ம கிளாசிஃபைட் பண்ணியிருக்கோம் பேர்ட்ஸ்னு. ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஜென்ரலாக ரெண்டு டைப்பாக நம்ம பிரிச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இதோட கேரக்டர் அப்படிங்கும்போது மேமல்ஸோட கேரக்டரோட நிறைய ஒத்து வரும் இந்த ஏவ்ஸோட கேரக்டர். ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேரக்டரிட்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஏவ்ஸ் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் அண்ட் த எபிலிட்டி டு ஃப்ளை எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பறக்கக்கூடிய பறவைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் இருக்கும் நிறையா. அதோட மேலே வந்து ஃபெதர்ஸ் இருக்கும், அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஃபெதர்ஸ் நிறைய இருக்கும், அது பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. ஆனால் பட்டு ஃபெதர்ஸ் வந்து நான் பறவையிலையும் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெதர்ஸ் இருக்கும். பட் அதனால் ஓட மட்டும்தான் முடியும். கொஞ்சமாக பறக்கும், ஒரு 10 மீட்டர் கூட பறக்காது, ஒரு 10 அடி இவ்வளோ தான் பறக்கும். அந்த மாதிரி பறக்கிறதெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச், கிவி, பெங்குயின். இந்த ஆஸ்ட்ரிச் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், இது நெருப்புக்கோழி. ஸோ இந்த ஆஸ்ட்ரிச் எங்கே இருக்குன்னா பாலைவனத்தில் நிறைய இருக்கும். இந்த ஆஸ்ட்ரிச் வந்து நைட்டு தூங்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் மண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் வெளியில் வச்சுக்கிட்டு அது தூங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது ஆஸ்ட்ரிச். அதே மாதிரி கிவி ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கிவி. அடுத்தது பெங்குயின். இது பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங் மாதிரி நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பெங்குயின். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பறக்க முடியாத பறவைகள், நான் பறவைகள் அப்படின்ட்டு நம்ம இதை பிரிக்கிறோம். ஸோ இதுவும் பேர்ட்ஸில் தான் கிளாசிஃபைட் ஆகியிருக்கு, ஆனால் இதனால் பறக்க முடியாது. ஸோ பேர்ட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பறக்கக்கூடியது, இன்னொன்று பறக்காத பேர்ட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிட்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா த 4 limbs ஆர் மாடிஃபைட் இன்டு விங்ஸ். இப்போ நமக்கு கையெல்லாம் இருக்குது. அந்த கை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 limbs வந்து இட் இஸ் மாடிஃபைட் இன்டு விங்ஸாக இருக்குது. அண்ட் த ஹைண்ட் limbs ஆர் அடாப்டட் ஃபார் வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அண்டு பர்சிங். ஸோ இதுக்கெல்லாம் ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பியர்சிங் அப்படின்னா மரக்கிளையிலெல்லாம் ஒவ்வொன்றா பிடிச்சி தாவறதுக்கு எல்லாத்தையும் அதோட கையை பயன்படுத்துது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹைண்ட் லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 4 limb அப்படின்னா அது பேர்ட்ஸாக இருக்கும். ஹைண்ட் லிம்பை வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்துது. அதே மாதிரி இந்த ஸ்கின் இஸ் ட்ரை அண்ட் டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ். ஸோ த ஸ்கின் வந்து எப்பயுமே ரொம்ப நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ தண்ணியில் நனைஞ்சால் கூட அதோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரை ஆன மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ஆயிலி கிளாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ஒரு தண்ணியில் நனைஞ்சிருச்சு, மழை பெய்யும் போது நனையுது அப்படின்னா கூட அதோட ஃபெதர்ஸ் மட்டும் ரொம்ப சைனிங்காக இருக்கும். இந்த கிளாண்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், இதை அடிக்கடி கேட்பாங்க. இதில் என்ன கிளாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்குது, ஆர் ப்ரீன் கிளாண்ட்ஸ். ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த டெயிலில் இருக்குது, அதோட பேஸ் ஆஃப் த டெயிலில் வந்து இந்த கிளாண்ட்ஸ் இருக்குது. இந்த கிளாண்ட்ஸ் தான் அதோட ஃபெதர்ஸை எல்லாமே வந்து ரொம்ப ஆயிலி நேச்சரில் நல்லா சாஃப்டாக வச்சுக்கக்கூடியது எதுனா இந்த ஆயில் கிளாண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து டெயிலில் இருக்குது, பேஸ் ஆஃப் த டெயில். ஓகேங்களா? டெயிலில் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ஆயிலி கிளாண்ட்ஸுக்கு என்ன பேர்னு கேட்கலாம், ப்ரீன் கிளாண்ட்ஸ். இந்த கிளாண்ட்ஸ் வந்து ப்ரீன் கிளாண்ட்ஸ். இதோட வேலையே கிவ் த மாய்ஸ்சர் ஃபார் த ஃபெதர்ஸுக்கு ஒரு மாய்ஸ்சரை கொடுத்து கரெக்டான லெவலில் இது வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த எக்ஸோஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப்
epidermal feathers, scales, claw on legs and the horny covering on the beak. ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது, நமக்கும் எக்ஸோஸ்கெலிட்டன்லாம் இருக்குது. நெயில், நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸோஸ்கெலிட்டன் நெயில் இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு பேர்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மல் ஃபெதர்ஸ் இருக்குது, நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்குது, அதோட ஸ்கின்னில் ஸ்கேல்ஸ் இருக்குது. க்ளோ, காலில் பார்த்தீங்கன்னா நகத்தோடு வந்து பிடிக்கிற மாதிரி நெயில் காலில் இருக்கும். அதே மாதிரி ஆன் லெக்ஸில் இருக்குது. அண்ட் த ஹார்னி கவரிங் அண்ட் த பீக். ஸோ அதோட மூக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்னி கவரிங் இருக்கும். ஸோ இது வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு மரத்தையே கொத்தி ஓட்ட பண்ணுற அளவுக்கு அந்த அதோட மூக்கில் இருக்கக்கூடிய ஹார்னி கவரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன். நமக்கும் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா நெயில் இருக்குது, அதே மாதிரி ஹேர் இருக்குது. இதெல்லாம் எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு நிறைய எக்ஸோஸ்கெலிட்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு போனி அண்ட் த லாங் போன்ஸ் ஆர் ஹோலோ வித் ஏர் கேவிட்டிஸ். ஸோ போன்ஸ் எல்லாம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது பறக்கணும், ரொம்ப தூரம் பறக்கணும். அப்படிங்கும்போது பேர்ட்ஸ் எல்லாம் வந்து லாங் போன்ஸ் எல்லாம் வந்து ஹோலோ அப்படின்னா அதுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸில் வந்து ஏர் ஃபில்லாகவே இருக்கும். அதனால் அதோட பாடி வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, அதனால ஈஸியாக பறக்கிற மாதிரி அதோட போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஹோலோ போன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னா போனி போன்ஸு தான் நம்ம எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த போன்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ் எல்லாம் ஹோலோ, இடையில வந்து ஒரு கேவிட்டி இருக்கும். போன்ஸோட உள்ளார வந்து ஒரு கேவிட்டி இருக்கும், அதில் ஏர் ஃபில்லாகி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். நிமேட்டிக் போன்ஸ், இந்த போன்ஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா நிமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பேர்ட்ஸில் அதிகமாக இருக்கும் இந்த போன்ஸு. இந்த போன்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதோட போன்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸோஸ்கெலிட்டன் எப்படி இருக்குது, எண்டோஸ்கெலிட்டன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பெக்டோரல் மசில்ஸ் ஆஃப் த ஃப்ளைட். பெக்ட்ராலிஸ் மேஜர், பெக்ட்ராலிஸ் மைனர். இந்த பெக்டோரல் மசில்ஸ் வந்து ஃப்ளைட்டுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த மசில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கையில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா நம்மளால் கையை அசைக்க முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ரொம்ப அதிகமாக அதுக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா. ஆனால் இந்த மசில்ஸ் அப்படி இல்லை. எவ்வளோ ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவாகவே இருக்கும். அதுக்கு தேவையான ஆக்சிஜன், அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மசில்ஸ் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். இந்த மசில்ஸ் வந்து பெக்டோரல் மசில்ஸ். இது இருக்கிறதுனால தான் நல்ல பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பறக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அதில் 2 டைப் இருக்குது. இது கூட 1 மார்க்கில் கேட்கலாம். பெக்டோரல் மசில்ஸில் தெர் ஆர் 2 டைப் இருக்குது. பெக்டோராலிஸ் மேஜர், பெக்டோராலிஸ் மைனர் அப்படின்னு 2 மசில்ஸ் இருக்குது. ஆர் வெல் டெவலப்டு. இது ரெண்டுமே நல்லா வெல் டெவலப் ஆன ஒன்று தான். ஓகேங்களா? பேர்ட்ஸ்னாவே பெக்டோரல் மசில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேஷன் இஸ் பை காம்பேக்ட் எலாஸ்டிக் ஸ்பாஞ்சி லங்ஸ் தட் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் ஆக்ட் டு சப்ளிமெண்ட்ரி ரெஸ்பிரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பேக்ட்னா கரெக்டாக இருக்கிறது. நமக்கு லங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமான பெரிய சைஸில் இருக்குது நமக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் கச்சிதமான சைஸில் இருக்கும். ரெஸ்பிரேஷன் வந்து காம்பேக்ட் எலாஸ்டிக் நேச்சரில் இருக்கும். ஸ்பாஞ்சி லங்ஸ் வந்து ரொம்ப காம்பேக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். தட் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் ஆக்ட் டு சப்ளிமெண்ட்ரி ரெஸ்பிரேஷன். கண்டினியூஸாக அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ரி மாதிரி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அங்கே ரெஸ்பிரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். சைஸில் வந்து காம்பேக்ட் சைஸாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா வெயிட் அதிகமாகிடும். வெயிட் அதிகமாகச்சுன்னா பேர்ட்ஸ்னால் பறக்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்னால் இது வந்து அதோட லங்ஸை வந்து காம்பேக்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து வச்சுக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த ஹார்ட் இஸ் 4 chambered. ஏவ்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக். இப்போ மேமல்ஸுக்கு மாதிரியே ஹார்ட் வந்து இதுக்கு 4 chambers. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா அதில் 2 chambers இருக்கும். அதே
ரெப்டைல்ஸ் அப்படின்னா அதில் 3 சேம்பர்ஸ் இருக்கும். இது அதுக்கு அடுத்த லெவல் ஏவ்ஸில் வந்து 4 சேம்பர் ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்கும். ஏவ்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக். ஸோ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். ஹோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சரை வந்து இது சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி ஹோமியோதெர்மிக்காக இருக்கும். மைக்ரேஷன் அண்டு பேரண்டல் கேர் இஸ் வெல் மார்க்டு. ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிறது வலசை போதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். மைக்ரேஷன்னா த பேர்ட்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ ஒரு இடத்துலேருந்து அனதர் பிளேஸ் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் தானே போவோம் அப்படின்லாம் இல்லை. 500 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் கூட இது மைக்ரேஷன் ஆகும். சீசனல் வேரியேஷனுக்காக இது மைக்ரேஷன் ஆகும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா கிடைக்கும், அதை சாப்பிட்டுட்டு ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த யங் ஒன்ஸையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரிஜினல் பிளேஸுக்கு எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதை மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரேட் ஆகும். நிறைய பேர்ட்ஸ் வந்து வலசை போகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கூட போகிற அளவுக்குலாம் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேரண்டல் கேர் அப்படின்னா பேர்ட்ஸில் தான் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இது வேறு அனிமல்ஸோட பேர்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து யங் ஒன்ஸை வந்து நல்லா அதை வந்து கேர் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை எல்லாமே அது கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அதுவே வச்சு அது எப்படி ஃபுட்டெல்லாம் கேப்சர் பண்ணுறது, எப்படி கில் பண்ணி அதை ஈட் பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அதை அனுப்பி விட்ரும் தனியாக. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்டல் கேர் வந்து இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் யூரினரி பிளாடர் இஸ் ஆப்சண்ட். ஏன் யூரினரி பிளாடர் வந்து பேர்ட்ஸில் இல்லை அப்படின்னா அதோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான். யூரின் வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூரிகோடாலிக் அனிமல்ஸ். யூரிகோடாலிக் அப்படின்னா கெனாட் ஸ்டோர் அதோட யூரின் அண்டு எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை வந்து கெனாட் ஸ்டோர் ஃபார் லாங் டைம். அதனால் ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆசிட் இருக்குது. அதனால் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ யூரினரி பிளாடரே அதுக்கு இல்லை. அதனால் யூரினை வந்து அப்பப்போ அதோட பாடியில் செக்ரேட் ஆகிறத ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் வந்து டியூ டு த லாஸ் ஆஃப் வெயிட்டு லாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கேரக்டரும் அதில் இருக்குது. இஸ் ஆப்சன்ட். செக்ஸஸ் ஆர் செப்பரேட் வித் வெல் மார்க்டு செக்ஸுவல் டைமார்ஃபிசம். ஸோ இதில் மேல் அண்டு ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக இருக்கும். மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய பேர்ட்ஸ் வந்து மேல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், இல்லாட்டி ஃபீமேல் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் த அட்ராக்ஷன் ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு கலர்ஃபுல்லான கலர் இருக்கும். பேர்ட்ஸ்னாவே அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கலர்ஸ் இருக்கும் அதில். இது மோஸ்ட்லி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் அதர் செக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் எ வெரி ஃபெமிலியர். இது ஒன்று இருக்குது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட் வித் வெல் மார்க்டு செக்ஸுவல் டைமார்ஃபிசம். நல்லா மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு அதில் நம்ம நல்லா பார்க்குற அளவுக்கு அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் மேல்ஸ் த டெஸ்டிஸ் ஆர் பேர்டு. மேல்ஸில் வந்து டெஸ்டிஸ் வந்து பேர்டாக இருக்கும். பட் இன் ஃபீமேல் ஒன்லி த லெஃப்ட் ஓவரி இஸ் வெல் டெவலப்டு. லெஃப்ட் சைடு மட்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஒயில் த ரைட் ஓவரி இஸ் அட்ரோபீட்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறை வளர்ச்சியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு என்ன காரணம் அப்படின்னா அதோட வெயிட்டை குறைச்சிக்கிறதுக்கு தான். ஜென்ரலாக வந்து இதுவும் ஒரு காரணம். வெயிட்டும் வந்து கம்மியாகிடும். அதனால் ஓவரி வந்து ஒன்று தான் இருக்கும், லெஃப்ட் ஓவரி மட்டும்தான். இது 1 மார்க் கேட்கலாம், நம்மளை குழப்புற மாதிரி இருக்கிறதுனால இது 1 மார்க்கில் கேட்கலாம். இப்போ பேர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோமா அதில் பேர் ஆஃப் ஓவரி இருக்கும். அந்த ஓவரியில் லெஃப்ட் ஓவரி மட்டும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபீட் அப்படின்னா இது வந்து குறை வளர்ச்சியாக இருக்கும். இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் இல்லாமையே போயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஒவிபேரஸ். ஒவிபேரஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லேயிங் எக்கை லே பண்ணோம், அதுக்கப்புறம் எக்கில் இருந்து தான் வந்து யங் ஒன்ஸ் வரும். ஓகேங்களா? எக்ஸ் ஆர் மெகாலெசித்தல் அண்டு கிளிடாயிக். எக்கு வந்து 2 டைப்பில் ரிலீஸ் பண்ணுது. ஒன்று மெகாலெசித்தல், அனதர் ஒன்று இஸ் ஏ கிளிடாயிக் எக் அப்படின்னு 2 டைப் சொல்கிறோம்.
ஓகேங்களா. ஸோ இந்த பேர்ட்ஸில் வந்து ஃபெமிலியராக ஒரு 5 கேரக்டர் நல்லா பார்த்துங்க. இதோட எக்ஸோஸ்கெலிட்டன் எண்டோஸ்கெலிட்டன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸோஸ்கெலிட்டன் என்ன இருக்குது, எண்டோஸ்கெலிட்டன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பெக்டோரல் மசில்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெக்டோரல் மசில்ஸ். அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் வந்து காம்பேக்டாக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஓகேங்களா லங்ஸு. அதே மாதிரி தட் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் ஆக்ட் டு சப்ளிமெண்ட்ரி ரெஸ்பிரேஷனாக அது யூஸ் ஆகுது. ஏர் சாக் அதில் இருக்கும். அதே மாதிரி இது சப்ளிமெண்ட்ரி ரெஸ்பிரேஷனாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதில் பாருங்கள் ஹார்ட் அப்படின்னா 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஏவ்ஸ் ஆர் ஹோமியோதெர்மிக். அதே மாதிரி இதில் பேரண்டல் கேரும் மைக்ரேஷனும் நல்லா நடக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் யூரினரி பிளாடர் இஸ் ஆப்சண்ட். இதில் யூரினரி பிளாடர் இல்லை. இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு மிச்சம்லாம் 1 மார்க் படிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் ஒன் ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஓவிபேரஸ், எக்ஸ் ஆர் மெகாலெசித்தல் அண்டு கிளிடாயிக். அது பார்த்துட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதோட கேரக்டரிட்டிக் ஃபீச்சர்லாம் படிச்சிங்க. இது கண்டிப்பாக 5 மார்க்கில் வரும். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ, கார்வஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கொலம்பா, லிவியா, பீஜியன், அதே மாதிரி பாவோ, பீகாக். ஸோ இந்த மாதிரி 3 பேர்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் படித்தா கூட போதும். அதோட சயின்டிஃபிக் நேமோட படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் அப்படின்னா மெமேலியா. மெமேலியா அப்படின்னா வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த மெமேலியாவில். நம்மளும் வந்து மெமேலியாவில் தான் வர்றோம். ஒரு யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணி அதுக்கு வந்து பால் கொடுக்கறதெல்லாம் நம்ம எதில் பிரிக்கிறோம் அப்படின்னா மெமேலியா. பாலூட்டிகள் தன்னோட யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணி அதுக்கு பாலை கொடுக்கறது எல்லாமே பாலூட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் ஃபவுண்ட் இன் எ வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ். their body is covered by a hair, a unique feature of mammals. ஸோ த மேமல்ஸோட முக்கியமான யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கவரிங் ஆஃப் ஹேர் இருக்கும். மேலே வந்து கவரிங் ஆஃப் ஹேர், ஸ்கின்னுக்கு மேலே வந்து ஹேர் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் தம் ஆர் அடாப்டட் ஃபார் ஃப்ளே ஆர் லிவ் இன் வாட்டர். சில இது வந்து நமக்கு தெரியும் மேமல்ஸில் பறக்கக்கூடியது எது அப்படின்னு ஒரு ஜிகே கொஸ்டின் கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. வௌவால், பறக்கும் பாலூட்டி அப்படின்னு கேட்பாங்க. பறக்கும் பாலூட்டி வௌவால். அது வந்து பறக்கும் அது வந்து யங்ஓன்ஸுக்கு வந்து மில்கை கொடுக்குது. குட்டி போட்டு யங்ஓன்ஸுக்கு வந்து மில்கையும் கொடுக்கும். அதே மாதிரி அதை பறக்கக்கூடிய எபிலிட்டி வந்து இந்த வௌவாலுக்கு இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். சில மேமல்ஸ் வந்து லிவ் இன் த வாட்டர். சில இது வந்து மேமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து லிவ் இன் த லேண்டில் தான் இருக்கும், லேண்ட் சர்ஃபேஸில் வாழும். சில இது வந்து இது வாட்டர்லேயும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெமரி கிளாண்ட்ஸ் இஸ் த மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். மேமல்ஸ் அப்படின்னாவே அது வந்து மெமரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து மில்க் செக்ரீட் ஆகி அது யங்ஓன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிளாண்ட்ஸ் வந்து மேமல்ஸில் மட்டும் இருக்குது. தே ஹாவ் 2 pairs ஆஃப் லிம்ஸ் அடாப்டட் ஃபார் வாக்கிங், ரன்னிங், கிளிம்பிங், பரோவிங், ஸ்விம்மிங் அண்டு ஃப்ளையிங். ஸோ அதுக்கு 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்குது. 4 limbs அண்டு ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்னு 2 பேர் இருக்கும். ஸோ அதில் வந்து அதை வந்து அடாப்டட் ஃபார் வாக்கிங், நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ரன்னிங்க்கு யூஸ் ஆகுது, கிளம்பிங் அதே மாதிரி கிளையெல்லாம் பிடிச்சி போகிறதுக்கு அது யூஸ் ஆகுது, பரோவிங் கீழே மண்ணை பறிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்விம்மிங் நீந்துறதுக்கு யூஸ் ஆகுது, ஃப்ளையிங் பறக்கிறதுக்கும் சில பேர்ட்ஸ்லாம் இது நம்ம தான் பார்த்தோம் வௌவால்னு, அது பறக்கிறது கூட லிம்ஸை யூஸ் பண்ணி அது பறக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்கு அதோட 2 pairs ஆஃப் லிம்ஸை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் இஸ் கிளாண்டுலார் இன் நேச்சர். ஸ்கின்னில் வந்து நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கின்னே எடுத்துக்கிட்டோமா, நம்மளோட ஸ்கின்னில் வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கும், மேலே ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்வெட்டிங் அதிகமாக நமக்கு வந்து அந்த ஸ்கின் சர்ஃபேஸை அது வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு மேலே வந்து அதில் வந்து ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நிறைய கிளாண்டுலார் இன் நேச்சர், ஸ்கின்னுனாவே கிளாண்டுலார் நேச்சர் இருக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ், சென்ட் கிளாண்ட்ஸ் அண்டு செபேசியஸ் கிளாண்ட். சென்ட் கிளாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். சில
சில மேமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பாடியிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை வச்சு மேல் அண்டு ஃபீமேல் அட்ராக்ஷனுக்கு அதில் சென்ட் கிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி செபேசியஸ் கிளான்ஸ், சீபம் செக்ரேட் பண்ணுற செபேசியஸ் கிளான்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ ஸ்கின் அப்படின்னாவே இப்போ அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து செபேசியஸ் கிளான்ஸ் இருக்குது, ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. சில அனிமல்ஸுக்கு வந்து சென்ட் கிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்மெல்லை அதோட இதிலிருந்து செக்ரேட் பண்ணுது. அந்த ஸ்மெல் வந்து மைல் கணக்குக்கு இன்னொரு அதர் ஃபீமேல் வந்து அதர் மேல் ஆர் ஃபீமேல் வந்து அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்மெல்லிங் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை சென்ட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸோஸ்கெலிட்டன் இன்க்ளூட் ஹார்னி, எபிடெர்மல், ஹார்ன்ஸ். எபிடெர்மல் நமக்கு இருக்குன்னு பார்த்தோம். இன்க்ளூட் ஹார்னி, எபிடெர்மல், ஹார்ன்ஸ். கொம்பு இருக்குது அனிமல்ஸுக்கு. ஸ்பைன், அதே மாதிரி முள்ளு மாதிரி நகம்லாம் வச்சுருக்கு. ஸ்கேல்ஸ் இருக்குது, அதோட உடம்புல ஸ்கேல்ஸ் இருக்கு. க்ளோவ்ஸ், அதாவது குழாம்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோவ்ஸ் இருக்கும், குழாம்பு. அதே மாதிரி நெயில்ஸ் இருக்குது. ஹூவ்ஸ் அண்டு போனி டெர்மல் பிளேட்ஸ். ஹூவ்ஸ் இருக்குது, அதோட கால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான நெயில் இருக்கும். அதே மாதிரி போனி டெர்மல் பிளேட்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குன்னு கூட 3 மார்க்கில் கேட்கலாம் மேமல்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. எபிடெர்மல், ஹார்ன்ஸ் இருக்குது, ஸ்பைன் இருக்குது, ஸ்கேல்ஸ் இருக்குது, க்ளோவ்ஸ் இருக்குது, நெயில் இருக்குது, ஹூவ்ஸ் இருக்குது அண்டு போனி டெர்மல் பிளேட்ஸ் இதெல்லாம் இருக்குது எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த டீத் ஆர் தீகோடான்ட். தீகோடான்ட் அப்படின்னா என்னென்னா இந்த இப்போ நம்மளோட டீத் பார்த்தீங்கன்னா we are classified under the thecodont. The teeth is attached with the socket of the jaws. இப்போ இந்த டீத் வந்து நம்மளோட ஜாவில் ஒரு குழியில் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. டீத்து தனி, அந்த ஜா தனி, ஆனால் அது ஒரு குழியில் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தீகோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோடான்ட் அப்படின்னாலும் நம்மளோட டீத்தை வந்து ஹெட்ரோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஹெட்ரோடான்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்குது. இன்சிசர், கேனைன், ப்ரீமோலார் அண்டு மோலார், அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் டீத் இருக்குது. நிறைய மேமல்ஸுக்கு வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்குது. ஸோ தீஸ் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த ஹெட்ரோடான்ட். இதெல்லாம் நம்ம ஹெட்ரோடான்ட்டில் பிரிக்கிறோம். அதே மாதிரி டைபயோடான்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா only 2 டைப் ஆஃப் டீத் ஒன்லி ப்ரெசன்ட். அதோட மவுத்தில் வந்து அதோட ஜாவில் 2 டைப் மட்டும் டீத் இருந்ததுன்னா டைபயோடான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த தீகோடான்ட். நம்மலாம் வந்து தீகோடான்ட்டில் வருவோம். அதே மாதிரி ஹெட்ரோடான்ட், நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் இருக்குது, அதனால் ஹெட்ரோடான்ட். சில அனிமல்ஸ் வந்து ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த டைபயோடான்ட், அதில் நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். டீத் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. டீத் வந்து தீகோடான், ஹெட்ரோடான் அண்டு டைபயோடான்ட் அப்படின்னு 3 டைப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஏர் ஆர் பின்னா ஆர் ப்ரெசன்ட். ஸோ எக்ஸ்டர்னல் ஏர் ஆர் பின்னா, ஸோ வெல் டெவலப்டு இன் த மேமல்ஸ். ஸோ நமக்கும் பின்னா இருக்குது. பின்னா மோஸ்ட்லி ஸோ இந்த பின்னா அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா மோஸ்ட்லி கவர் த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அந்த காது மடல் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ளார நமக்கு காதுக்குள்ளே அனுப்போம். ஸோ பின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒன்லி மேமல்ஸில் நல்லா டெவலப் ஆகிருக்கும். சவுண்டை வந்து வர்ற திசையை நோக்கி அந்த பின்னாவை வந்து அது கொஞ்சம் அசைக்கக்கூடிய எபிலிட்டியும் அதுக்கு இருக்கும். ஸோ பின்னாவை வச்சு எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த சவுண்டு வருது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிரும். ஓகேங்களா, ஸோ இது நல்லா டெவலப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் த ஹார்ட் இஸ் 4 chambered அண்ட் possess a left symmetrical arch. ஸோ இந்த ஹார்ட் அப்படின்னாவே இதில் வெல் டெவலப்டு அப்படின்னா there are 4 chambers இருக்கணும். ஒரு ஹார்ட்டில் வந்து 4 chambers இருக்குது. இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 chambers ஹார்ட் ஆர் ப்ரெசன்ட், வெல் டெவலப்டு ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்க்.
ஸோ அதில் வந்து லெஃப்ட் சிஸ்டமேட்டிக் ஆர்க் அதில் இருக்குது அந்த ஹார்ட்டில். ஸோ இது வந்து வெல் டெவலப்டு. மெச்சூர் ஆர்பிசி அண்டு சர்க்குலர் பை கான்கேவ் அண்டு நான் நியூக்ளியேட்டட். ஸோ ஆர்பிசி டபிள்யூபிசியை வச்சு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வந்து மேமல்ஸில் பார்க்கலாம். ஆர்பிசி அப்படின்னா நான் நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்பிசியில் நியூக்ளியஸ் கிடையாது. ஆர்பிசியில் ஒரு செல்லுனாவே நியூக்ளியஸ் இருக்கணும், ஆனால் ஆர்பிசியில் வந்து நியூக்ளியஸ் கிடையாது. இந்த ஆர்பிசி டெவலப்பிங் ஸ்டேஜில் மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்பிசி வந்து டிஸ்ட்ராய் ஆகிரும். ஆர்பிசியில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிரும். இதே வந்து டபிள்யூபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ நியூக்ளியேட்டட். ஓகேங்களா? ஸோ ஆர்பிசி அப்படின்னா நமக்கு வந்து பைல் ஆஃப் காயின்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பைல் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காயின்ஸ் எல்லாம் 1 by 1 அடுக்கி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆர்பிசி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டபிள்யூபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், பட் இர்ரெகுலர் ஷேப். அதோட ஷேப் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. அதே மாதிரி நியூக்ளியஸ் இருக்கா நியூக்ளியஸ் இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஆர்பிசியில் வந்து நியூக்ளியஸ் இல்லை, அதே மாதிரி டபிள்யூபிசியில் நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேங்களா? மேமல்ஸ் ஹேவ் ஏ லார்ஜ் பிரைன் வென் கம்பேர் டு அதர் அனிமல்ஸ். இருக்கிறதுலே அதிகமான பிரைன் பவர் வந்து மேமல்ஸுக்கு இருக்குது. ஸோ நம்மளோட பிரைன் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.36 kg. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிற மங்கிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய பிரைன் இருக்கிறதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரைன் அப்படின்னாவே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரைன் அண்டு ஸ்பைனல் கார்டு இது ரெண்டும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அது ரெண்டுமே நல்லா டெவலப் ஆகிருக்கும் மேமல்ஸில். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துங்க. மேமல்ஸ் ஹேவ் ஏ லார்ஜ் பிரைன் வென் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ். தே ஷோ கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ஸ் எமாங் ஆல் அனிமல்ஸ். அதே இருக்கிறதுலையே அதிகமான அறிவாளி அப்படின்னா யாருன்னா மேமல்ஸ் தான். மேமல்ஸ் வந்து நிறைய இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற டாக்லாம் பாருங்கள், ஒரு தாட்டி ஒருத்தரை பார்த்தா அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோம். நிறைய அனிமல்ஸை சொல்லலாம். எலிஃபெண்ட் அதே மாதிரி தான். ஸோ எலிஃபெண்ட்லாம் வந்து நிறைய லெட்டர்ஸே அதுக்கு தெரிகிற மாதிரிலாம் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. அது ஈஸியாக வந்து லேர்னிங் கற்றுக்கும். ஓகேங்களா? மங்கி அதே மாதிரி, சிம்பன்சி இதெல்லாம் வந்து நிறைய பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிரெயின் பவர் அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஷோ கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ட் எமாங் ஆல் அனிமல்ஸ். தர் கிட்னி ஆர் மெட்டானெஃப்ரிக் அண்ட் ஆர் யூரியோடாலிக். ஸோ நம்மலாம் வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த யூரியோடாலிக். வி ஆர் ரிலீஸிங் த யூரியா இன் த யூரினில். ஸோ நம்மளோட பாடியில் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் அப்படின்னா யூரியாவை வந்து வாட்டரில் கரைச்சி யூரினாக நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வி ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த யூரியோடாலிக்கில் கிளாஸிஃபை பண்ணுறோம். நம்மளோட கிட்னி வந்து மெட்டானெப்ரிக் கிட்னி. மேமல்ஸோட கிட்னி எல்லாமே மெட்டானெப்ரிக் கிட்னி. ஆல் ஆர் ஹோமியோதெர்மிக். ஸோ நம்ம எல்லாமே வி ஆர் கிளாஸிஃபைட் அண்டர் த ஹோமியோதெர்மிக்னா கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அதை ஹோமியோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். செக்ஸஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். அண்டு ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். மேல் அண்டு ஃபீமேல் தனித்தனியாக இருப்பாங்க. ஓகேங்களா? செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அதே மாதிரி ஹோமியோதெர்மிக்னா பாடி கண்டிஷன். பாடி வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது நம்ம ஹோமியோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஓவிபேரஸ். சில இது வந்து எக்கை லே பண்ணும். பிளாட்டிபஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இது பிளாட்டிபஸ் வந்து முட்டையிடும் பாலூட்டி எது? பாலூட்டியில் எது முட்டையிடும் அப்படின்னு கேட்பாங்க. பாலூட்டி அப்படின்னாவே எல்லாமே குட்டி போடும். ஓகேங்களா? ஆனால் ஒன்று மட்டும் வந்து முட்டையிடும் அப்படின்னா அது எதுனா பிளாட்டிபஸ். விவிபேரஸ் கங்காரு, பெட்ரோபஸ், ஃப்ளையிங் பாக்ஸ், மக்காக்கா மங்கி, கேனிஸ் டாக், ஃப்ளீஸ் கேட், எலிஃபெண்ட், ஹார்ஸ். இந்த மாதிரி நமக்கு நிறைய மேமல்ஸ் தெரியும். ஸோ அதில் ஒரு 3 நேம்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2 கிளாஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஏவ்ஸ், அனதர் ஒன்று வந்து மெமேலியா அப்படின்னு 2 கிளாஸ் பார்த்தோம். ஸோ இதில் அதிகமான சான்ஸ் இந்த மெமேலியா வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
இதில் தான் நம்மளும் வர்றோம், ஹியூமன் பீயிங்கும் வர்றோம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம், இதை நல்லா தரவாக படிச்சுக்கங்க. இதில் முக்கியமாக இதில் 2 pairs ஆஃப் லிம்ஸ் இருக்குது. அந்த லிம்ஸோட யூசஸ்லாம் என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி இதில் ஸ்கின் அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியம். இது கிளாண்டுலார் இன் நேச்சர் நிறைய இருக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்குது, சென்ட் கிளாண்ட் இருக்குது, அதே மாதிரி செபேசியஸ் கிளாண்ட். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கிளாண்ட்ஸ் அதில் இருக்குது. எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா இதில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. எக்ஸோஸ்கெலிட்டன் அதிகமாக இருக்குது. ஹார்ன்ஸாக இருக்குது, ஸ்பைனாக இருக்குது, ஸ்கேல்ஸாக இருக்குது, க்ளோவ்ஸ், நெயில்ஸ், ஹோவ்ஸ் அண்டு போனி டெர்மல் பிளேட்ஸ். டீத் அப்படின்னா டீத் ரொம்ப முக்கியம். தீக்கோடாண்டாக இருக்கும், இல்லாட்டி ஹெட்ரோடாண்டாக இருக்கும், இல்லாட்டி அண்டு டைபயோடான்ட் அப்படின்னு 3 டைப் இருக்குது.